இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தியை நாம் நம்முடைய மறைவுரை சிந்தனைக்கு எடுத்து கொள்ளலாம். இயேசு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்வியல் நெறியை நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 35 முடிய உள்ள அந்த பகுதியிலே 27வது வாக்கியத்திலே இயேசு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அழுத்தமான செய்தி நம்முடைய கவனத்தை கவருகிறது. இயேசு என்ன சொல்லுகிறார்? அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் என்று சொல்லுகிறார். 5 அப்பங்களை 2 மீன் துண்டுகளை அற்புதமாக பலுக்கி பெருக்கி 5000க்கு மேற்பட்ட மக்களுக்கு உண்ண கொடுத்த ஆண்டவர் இயேசுவை மறுநாளும் மக்கள் தேடி வந்து அவர்கள் இலவசமாகவே உணவு உண்ணலாம் என்று எதிர்பார்த்த போது, நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்பவர் ஒருபோதும் சாகார் என்று சொல்லி, அழிந்து போகும் உணவுக்காக நீங்கள் அலையாதீர்கள், அழியாத உணவை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அழிந்து போவது என்று சில உண்டு, அழியாமல் இருப்பது என்றும் சில உண்டு. அதைத்தான் நாம் இங்கே உன்னிப்பாக உற்று நோக்க வேண்டும். வாழ்க்கையில் நிலையற்றவை என்றும் உண்டு, நிலையானவை என்றும் உண்டு, மேலோட்டமானவை என்றும் உண்டு, கடந்து செல்லக்கூடியவை தற்காலிகமானவை என்றும் உண்டு, நிரந்தரமானவை நிலைத்திருப்பவை என்பதும் உண்டு. நாம் இவற்றில் எதை தேடுகிறோம்? பல நேரங்களிலே மிக சாதாரணமாக, மிகவும் மேலோட்டமானதாக, சின்ன சின்ன விஷயங்களை, தற்காலிகமானவற்றை, கடந்து செல்லக்கூடியவற்றை, அழிந்து போகக்கூடியவற்றை ஆர்வமாக தேடுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இங்கு நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம், நிலையானவற்றை தேடுங்கள், நிரந்தரமானவற்றை தேடுங்கள், முழுமையானவற்றை தேடுங்கள், உயர்ந்தவற்றை உன்னதமானவற்றை தேடுங்கள், எப்போதும் உங்களுக்கு நிலை வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த அழியாதவற்றை தேடுங்கள் என்று சொல்கிறார். மார்த்தா மரியா வீட்டுக்கு இயேசு போன போது ஆண்டவர் இயேசு மார்த்தாவுக்கும் அதைத்தான் சொன்னார். நீ பல்வேறு காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் மரியாவோ அழியாத ஒன்றை, உயர்ந்த ஒன்றை தேடி கொண்டார் என்று சொல்லி மார்த்தாவுக்கு புத்தி புகட்டி மரியாவை அவர் எடுத்துக்காட்டாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33வது வாக்கியம், மலை பொழிவிலே இயேசு சொல்வது, அனைத்திற்கும் மேலாக இறைவனையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப எதை நாம் தேட வேண்டும், எதை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதை இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த வேறுபாட்டை நாம் முதலிலே கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய அறிவை, நம்முடைய அனுபவத்தை, நாம் கற்றவற்றை பயன்படுத்தி எவை நாம் பற்றி கொள்ள வேண்டும், எவற்றை நாம் விட்டுவிட வேண்டும் என்று வள்ளுவர் அழகாக சொல்வார் அல்லவா? பற்றுக பற்றத்தான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லுவார். பற்று விட வேண்டியவை என்று சில உண்டு, பற்றி கொள்ள வேண்டியவை அந்த கடவுளுடைய பொற்பாத மலர்கள். மாணிக்க வாசகர் சொல்வது போல, இறைவா நின் பொற்பாத மலர்களை நான் சிக்கென பிடித்தேன், எங்கு எழுந்தருளுவது இனி என்று சொல்லி. ஆகையினாலே நாம் பிடிக்க வேண்டியது எது என்பதை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எதை நாம் தேடி அலைந்து பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இந்த வலைகள் ஊமையில சொல்வார் அல்லவா? சாதாரணமானவற்றை மீண்டும் கடலிலே வீசிவிட்டு விலை உயர்ந்த மீன்களை மட்டும் அவர்கள் வைத்து கொண்டார்கள் என்று சொல்லி, தன்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த புதையல் நிறைந்த நிலத்தை வாங்கி கொண்டான், அந்த விலை உயர்ந்த முத்தை அவன் வாங்கி கொண்டான் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார் அல்லவா? அதுதான் இங்கு இயேசு சொல்லுவது. சாதாரணமான அழிந்து போகக்கூடிய பயனற்ற அர்த்தமற்ற விலை குறைவான அந்த மதிப்பற்றவற்றை விட்டுவிடுங்கள், மதிப்புக்குரியவற்றை, உயர்ந்தவற்றை, நிலையானவற்றை, உங்களுக்கு நிறைவும் முழுமையும் நிலைத்த தன்மையும் கொடுக்கக்கூடியவற்றை நீங்கள் தேடி கண்டடையுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. வேறுபாட்டை இறைவா எனக்கு சுட்டி காட்டு, உயர்ந்தவற்றை பற்றி கொள்வதற்கு
இறைவா எனக்கு கற்றுக்கொடு என்று நாம் ஜெபிப்போம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.